எங்களிடம் மீடியாவில் போனது உளவுத்துறையில ரிப்போர்ட் போனோம். கொஞ்சம் வாங்க, நெருங்கி வாங்க. தூண்டாதே 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 வருவாய்த்துறை அலுவலர்களை போராட தூண்டாதே. மாநிலம் தழுவிய போராட்டம் வேலை நிறுத்த போராட்டம் காத்திருப்பு போராட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும் தமிழக அரசை மாநில அரசை வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக பெராவின் சார்பாக 9 அம்ச கோரிக்கைகளை, இந்த 9 அம்ச கோரிக்கையை ஏற்கனவே அரசு அழைத்து பேசி எங்களுக்கு தரேன் வாக்குறுதி கொடுத்த இந்த கோரிக்கைகளை அரசாணைகளாக வெளியிடாததன் காரணமாக பெராவின் மாநில மைய முடிவின் அடிப்படையில் 3 கட்ட போராட்டங்களாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். 10ஆம் தேதி சாலை மறியல், மிக எழுச்சியான சாலை மறியல் 38 மாவட்டங்களில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 19ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் கருப்பு பட்டை அணிந்து பணிபுரிந்தோம். இப்போ 3வது கட்டமாக வேலை நிறுத்த போராட்டத்துக்கு வந்திருக்கோம். நேற்றிலிருந்து இந்த வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று அந்த வேலை நிறுத்த போராட்டம் 38 மாவட்டங்களையும் காத்திருப்பு போராட்டமாகவும் சேர்த்து நடைபெற்று வருகிறது. எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை, மிக முக்கியமான 9 அம்ச கோரிக்கைகளை இந்த அரசு உடனடியாக தர்றேன்னு சொல்லி வாக்குறுதி அளித்த அந்த கோரிக்கைகளை உடனடியாக அரசாணைகளாக வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. மிக முக்கியமான கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் பணி பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பணிபுரிஞ்சுக்கிட்டு வராங்க. மணல் கொள்ளையை தடுக்க போன தூத்துக்குடியை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் லூது பிரான்சிஸ் அவருடைய அலுவலகத்தில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அதற்கு பின்பாகவும் இந்த அரசு உடனடியாக அந்த பணி பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றாததன் காரணமாக உடனடியாக இந்த பணி பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றணும் என்பதை வலியுறுத்தி 38 மாவட்டங்களில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதேபோல் இந்த பணிபுரியக்கூடிய இந்த ஊழியர்கள் இறந்து விட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க குடும்பத்திற்கு வழங்கப்பட்டு வந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தை 25%லிருந்து 5% இந்த அரசு குறைத்து இருக்கிறது. அதை மீண்டும் 25%ஆகவே வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இரவு பகல் பாராமல், கோடை மழையும் பாராமல் தொடர்ந்து 24 மணி நேரமும் பணி செய்யக்கூடிய இந்த வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கணுன்றத மிக முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கோம். இது போன்ற 9 அம்ச கோரிக்கைகளையும் அரசு உடனடியாக அழைத்து பேசி உடனடியாக எங்களுக்கு அரசாணைகளாக வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த காலவரையற்ற போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசு உடனடியாக அழைத்து பேசி இது அரசாணைகளாக வெளியிடாத பட்சத்தில் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பெரா கூட்டமைப்பு முஹைதீன் அப்துல் காதர்.